Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.3ல 8th sum. A, B, C are 3 unit vectors such that B and C are non-parallel and A cross B cross C equal to 1 by 2 B cap. Find the angle between A and C. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாவே நம்மளுக்கு ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தெரிஞ்சிடும். ஸோ A cross B cross C equal to half B cap. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு A cap dot C cap into B cap minus A dot B into Cன்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு half B cap. ஸோ இதில் நம்மளுக்கு இந்த சைட் B cap மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கோஎஃபிஷியண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா A டாட் C ஈக்குவல் டு ஹாஃப்னு வரும். இந்த சைடு இதுக்கான வேல்யூ எதுவுமே இல்லை. அப்போ இந்த டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும். ஸோ A டாட் B ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் A and C. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாவே இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ இதுக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு A C காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம், அதாவது காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. ஸோ இது ரெண்டோட வேல்யூ 1, ஏன்னா இது ரெண்டும் யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெறும் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 காஸில் என்ன வேல்யூ? காஸ் π/3, அதாவது காஸ் 60. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? π/3.